ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகள் விசுவாசிகள் வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அடிப்படையான இறையியல் கோட்பாடுகளை தெரிந்து கொள்ளவும் அதில் அவர்களை ஊக்குவிக்கும்படியாக இந்த செய்திகளை நான் உங்களுக்கு வழங்கி வருகிறேன். எனவே இதை கேட்கிற விசுவாசிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் காணப்படுகின்ற பாழாக்கும் அருவருப்பு பற்றி இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் என்பது கடைசி கால சம்பவங்களோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இந்த புத்தகம் என்பது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டை இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். அந்த புத்தகத்தில் தான் இந்த 27வது வசனம் காணப்படுகின்றது. படிக்க அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர் மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இதில் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்பது பாழாக்கும் அருவருப்பு. இந்த பாழாக்கும் அருவருப்பு என்றால் என்ன என்பதை பற்றியும், அந்த சம்பவம் நடந்து விட்டதா நடைபெறப் போகிறதா என்பதை பற்றியும், பாழாக்கும் அருவருப்பு என்பது ஒரு செயலை குறிப்பதா அல்லது தனிப்பட்ட நபரை குறிப்பதா என்பதை பற்றியும் சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அடுத்தபடியா நாம் பார்க்கும் பொழுது, பாழாக்கும் அருவருப்பு என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, யூதர்கள் கட்டின அந்த எருசலேம் தேவாலயத்தில் நடக்கக்கூடிய பரிசுத்த குலைச்சலான காரியங்கள், தேவனை வழிபடுகின்ற இடத்தில் விக்கிரகங்கள் வழிபடக்கூடிய காரியம், அல்லது தேவன் இருக்கக்கூடிய இடத்தில் அந்தி கிறிஸ்து தானே மேசியா என்று சொல்லக்கூடிய காரியங்கள், பலிகள் நிறுத்தப்படக்கூடிய காரியங்கள், இவைகள்தான் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் என்று பொருள் கொள்ளப்படும். ஆங்கிலத்தில் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் என்று சொல்வார்கள். தமிழில் பாழாக்கும் அருவருப்பு, எருசலேம் தேவாலயத்தை பாழாக்கக்கூடிய அந்த அருவருப்பான காரியங்கள். இதை பற்றி பின்னால் சற்று விளக்கமாக பார்க்கலாம். இதுதான் அந்த பாழாக்கும் அருவருப்பு என்கிற வார்த்தை இந்த 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் காணப்படுகின்றது. அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நாம் தெரிஞ்சாதான் அந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, யூதருடைய கடைசி ராஜா சிதேக்கியா ராஜா, அவனுடைய ஆட்சி காலத்தில் பாபிலோனிய மன்னனான நேபுகாத்நேசர் எருசலேம் நகரத்தின் மீது படையெடுத்து எருசலேம் தேவாலயத்தை சின்னாபின்னமாக்கி தரைமட்டமாக்கி விட்டு, எருசலேம் நகருடைய மதில்களை தரைமட்டமாக்கி விட்டு, மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை, எருசலேமில் வாழ்ந்த ஜனக்கூட்டத்தை அடிமைகளாக தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து சென்றான். அப்படி அழைத்து செல்லப்பட்டவர்களில் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்களும் அடங்கும். அப்படி அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவர்களின் ஒருவன் தான் இந்த தானியேல். இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி தெளிவாக கூறியிருக்கிறார். ஏனென்றால் எரேமியா 25வது அதிகாரம் 11, 12 படிச்சு பார்க்கும் பொழுது, அப்படி கடத்தி செல்லப்பட்ட யூதர்கள் பாபிலோன் தேசத்தில் 70 வருடம் அவர்கள் அங்கே காணப்படுவார்கள் என்கிற காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அப்படி 70 வருடம் கழிந்த பிறகு கோரேஸ்மனுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டுக்கு திரும்புவதற்கு அந்த மன்னன் அனுமதி கொடுத்தான். அதனுடைய அடிப்படையில் ஒரு பெருங்கூட்டமான திரள் எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு தலைமை தாங்கியவன் செருபாபேல். இதை பற்றியுள்ள காரியங்கள் எஸ்ராவின் புத்தகத்தில் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த நகரத்தினுடைய மதில்கள் கட்டப்படாமல் சிதலடைந்து காணப்பட்டதை அறிந்து அதை குறித்து தானியேல் தேவனிடம் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தான்.
9வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கலாம். அப்படி அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கபிரியேல் தூதன் அவனுக்கு முன்பாக தோன்றி பின்னால் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து சில காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்கின்றான். அப்படி சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான், அப்படி சொல்லப்பட்ட முக்கியமான நிகழ்வு தான் இந்த அதிகாரத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக 9வது அதிகாரம் 25ஆம் வசனமும் 26ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கலாம். படிக்க இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இதுல தானியேல் ஒரு முக்கியமான 3 வாரங்களை குறித்து சொல்கிறார். 7 வாரம், 62 வாரம், அப்புறம் 1 வாரம். அந்த 7 வாரம் என்பது ஒரு பகுதியாகவும், 62 வாரம் ஒரு பகுதியாகவும், கடைசியில 1 வாரம் ஒரு பகுதியாகவும் நாம் பிரிச்சு பார்க்க வேண்டும். இது அவனுடைய காலத்திலிருந்து இறுதி வரைக்கும் உள்ள அந்த ஸ்பேன் ஆஃப் பீரியடை இணைக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. இந்த பாழாக்கும் அருவருப்பு என்பது எந்த காலத்தில் நடைபெறுகிறது என்றால், இந்த கடைசியாக சொல்லப்பட்ட அந்த 1 வாரத்தில் நடப்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்க உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை பற்றி இப்பொழுது நான் விளக்குகிறேன். அடுத்தபடியாக இந்த 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சுருக்கமாக நான் விளக்குகிறேன். இதில் உள்ள பகுதியில 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். முதலில் 7 வாரம், அதற்கு பிறகு 62 வாரம், அதற்கு பிறகு 1 வாரம். 1 வாரம் என்பது 7 ஆண்டுகளை குறிப்பது. அப்படி என்றால் 7 வாரம் என்பது 49 ஆண்டுகள். முதல் 49 ஆண்டுகள் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால், அர்தசஷ்டா மன்னன் யூதர்களுக்கு எருசலேம் நகரினுடைய மதில்களை கட்டி புதுப்பித்து முழு ஸ்டேஜ் கொண்டு வருவதற்கான ஆணையிட்ட அந்த காலத்திலிருந்து அது முடிக்கப்பட்ட காலம் வரை, அது ஏறக்குறை 49 ஆண்டுகள் ஆயிற்று. ஆணையிடப்பட்டு அது முழுவதுமாக எருசலேம் நகரம் முழுமையான ஒரு பழைய நிலைக்கு வரக்கூடிய காலம் என்பது 49 ஆண்டுகள். இது பிசி 457 இருந்து 408 வரைக்கும், பிசி 457 to 408. இதுதான் இந்த 49 ஆண்டுகளை குறிக்கக்கூடிய காரியம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து 62 வாரம் என்று வரும். இந்த 62 வாரம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அந்த ஆலயம் உள்ள அந்த எருசலேம் நகரனுடைய மதில்கள் கட்டப்பட்டு முடிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து மேசியா கொல்லப்படுகிற காலம் வரைக்கும், இதைத்தான் 26 தெளிவா பார்க்கலாம். 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா கொல்லப்படுவார். இந்த காலம் என்பது பிசி 408 முதல் ஏடி 26 வரைக்கும், ஏறக்குறைய 434 ஆண்டுகள். 62 × 7 434 ஆண்டுகள். இந்த 434 ஆண்டுகள் தான் அந்த எருசலேம் நகரம் கட்டப்பட்ட அந்த காலத்திலிருந்து மேசியா கொல்லப்படுகிற காலம் வரைக்கும். இது வரைக்கும் எல்லா கருத்துக்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரச்சனைக்குரிய ஒரு கருத்து எதுனா, இறுதியாக உள்ள அந்த 1 வாரம், அந்த 1 வாரம் என்பது, அந்த 1 வாரத்தில் நடந்த சம்பவம் என்பது நடந்து முடிந்து விட்டதா, நடந்து கொண்டிருக்கிறதா, நடக்க போகிறதா? இதுதான் இந்த செய்தியுடைய முக்கிய தலைப்பு. அந்த 1 வாரம் எங்கே ஃபிட் பண்ண வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இந்த கடைசி 1 வாரத்தில், அதாவது 7 வருடத்தில் நடக்கக்கூடிய காரியம்தான் அந்த பாழாக்கும் அருவருப்பு ஆலயத்தில் நிறைவேறும். அதாவது பலியை ஒழிக்க பண்ணி விக்கிரக ஆராதனையை ஆலயத்தில் நிலைநிறுத்துவான் என்பதுதான் அந்த பாழாக்கும் அருவருப்பு. இந்த பாழாக்கும் அருவருப்பு என்பது நடந்து முடிந்து விட்டதா, நடக்க போகிறதா, அல்லது ப்ரொக்ரெசிவா அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? இதுதான் பல வேத பண்டிதர் மத்தியில் ஒரு விவாத பொருளாக காண்பிக்கப்படுகிறது. இந்த பதிவில் நான் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேப் தியரி என்று சொல்லப்படுகிற அந்த தியரின் அடிப்படையில், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தின் அடிப்படையில் அந்த பாழாக்கும் அருவருப்பு எப்பொழுது நடந்தது அல்லது எப்பொழுது நடக்க போகிறது என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் விளக்குகிறேன்.
அந்த இறுதி ஒரு வாரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஏற்கனவே நடந்த சம்பவங்களை குறிப்பதாகும் என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் குறிக்கிறார்கள். இதற்கு பேர் ப்ரீடெரிஸ்ட் வியூ என்று சொல்வார்கள். ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவம் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரமாக வைக்கக்கூடிய வேத வசனங்கள் என்னவென்றால் 9:27 பார்க்கும் பொழுது படிக்க, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர் மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அவர் ஒரு வார காலம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி வாரம் பாதி சென்ற பிறகு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் தன்னுடைய பலியினாலே பழைய ஏற்பாட்டு முறைமையை ஒழித்துவிட்டு புதிய உடன்படிக்கையின்படி ஒரு உடன்படிக்கையை மக்களோடு ஏற்படுத்துவார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகிவிட்டது, பழைய பலிகள் முறைகள் வேண்டாம், அது ஸ்டாப் பண்ணிவிட்டு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவார், புதிய பலிகள் முறைமை ஏற்படுத்துவார் என்கிற அர்த்தத்தில் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக எபிரேயர் நிருபத்தில் அநேக வசனங்கள் காணப்படுகின்றது. இது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட சம்பவம் என்பதற்கு சொல்லக்கூடிய இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா, அந்த 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை படித்து பார்க்கும் பொழுது அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்கிறவன் வந்து இறங்குவான். இதுல பாழாக்கிறவன் என்கிற வார்த்தை என்பது அந்தி கிறிஸ்துவை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது யாரை குறிப்பது என்றால் கிபி 70ஆம் ஆண்டில் வந்து இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால், ரோமாவரிய சாம்ராஜ்யத்தினுடைய படைத்தலைவர் டைட்டஸ் என்பவன் மிகப்பெரிய படையோடு வந்து எருசலேம் நகரில் புகுந்து எருசலேம் நகரை சூறையாடி எருசலேம் நகரில் உள்ள ஆலயங்களை சுட்டரித்து தரைமட்டமாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டு மிகப்பெரிய படுகொலை செய்து ஆயிரக்கணக்கான யூத ஜனங்களை படுகொலை செய்துவிட்டு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தினான். இதைத்தான் பாழாக்கும் அருவருப்பு என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இது வரலாற்றில் ஏதோ பின்னால் ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த ப்ரீடெரிஸ்ட் வியூவுடைய முக்கியமான கருத்து. அதாவது இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. என்றைக்கு ரோமாவரி சாம்ராஜ்ய படைகள் எருசலேமுக்கு வந்து எருசலேமுடைய ஆலயத்தை பாழாக்கி தீக்கிரையாக்கி மக்களை கொலை செய்தார்களோ அன்றைக்கு இந்த பாழாக்கும் அருவருப்பு நடந்து விட்டது. இதில் சொல்லப்பட்ட பாழாக்கும் காரியங்களை நடப்பித்தவன் அந்தி கிறிஸ்து அல்ல, இது டைட்டஸ் என்கிற மிகப்பெரிய போர் தளபதி என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு அவர் சொல்லுகின்ற முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, மத்திய 24:35 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பாக இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்கிற வார்த்தையை அவர்கள் அடிக்கோடிட்டு சொல்வார்கள். படிக்க, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் என்பது முதல் நூற்றாண்டிலேயே நடந்து விட்டது. இனி வரப்போகிற சம்பவங்களா இது கருதப்படக்கூடாது என்பதுதான் இந்த ப்ரீடெரிஸ்ட் வியூனுடைய முக்கியமான கருத்தாகும். அதாவது பலியையும் காணிக்கையும் நிறுத்துவார் என்பது பின்னால் நடக்கக்கூடிய காரியம் இல்லை, அது பழைய ஏற்பாட்டு முறைமையை ஒழித்து விட்டதாக அர்த்தம் கொள்ள வேண்டும் என்றுதான் இதுல சொல்லக்கூடிய முக்கியமான அறுப்பு. பாழாக்கும் அருவருப்பு என்பது ரோமாவரிய படையினர் எருசலேமில் செய்த அட்டூழியங்களை குறிப்பதாகும். எனவே அடுத்ததாக இந்த தலைமுறை ஒளிந்து போகாது என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் இந்த சம்பவங்கள் நிறைவேறிவிட்டது என்பதற்கான முக்கியமான ஒரு ஆதாரமாக கொள்ள வேண்டும். இதுதான் 7 வார நிகழ்வு என்பது ஏற்கனவே நடந்து விட்டது என்று சொல்லக்கூடிய வேத பண்டிதருடைய கருத்து. அடுத்தபடியாக எருசலேம் ஆலயத்தில் நடக்கக்கூடிய அந்த பாழாக்கும் அருவருப்புகள் நடந்து விட்டதா என்று பார்க்கும் பொழுது நடக்கவில்லை, இனிமேல் தான் நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்டு. இந்த கருத்துக்கள் 2 வகையான பார்வை உண்டு. ஒன்று டிஸ்பென்சேஷனல் வியூ என்று சொல்வார்கள். இவர்களுடைய கருத்துப்படி பார்க்கும் பொழுது
கடவுள் இந்த உலகத்தை படைத்த நாள் முதற்கொண்டு உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உள்ள காலங்களை 7 யுகங்களாக பிரிக்கிறார்கள். அதில் கடைசி யுகம் என்பது சபையினுடைய யுகம், சர்ச் ஏஜ் அல்லது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் மட்டுமல்ல, இவர்கள் சொல்கின்ற ஆர்குமெண்ட் என்னன்னா, சபைக்கு எப்படி ஒரு தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் முற்றிலுமாக கைவிடவில்லை, அவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். இவருடைய கருத்துப்படி பார்க்கும் பொழுது கடைசி வாரத்துல என்ன நடக்குன்னா, அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் ராப்சர் என்று சொல்லக்கூடிய ரகசிய வருகை இருக்கும். அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுவான். அவன் யூதர்களோடு சமாதானம் பண்ணும்படியான ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொண்டு யூதரோடு சமாதானமாக வாழ்வான். அந்த கடைசி வாரத்துல பாதி பகுதியில அவன் அந்த உடன்படிக்கையை நிறுத்தி கொள்வான் என்று 9:27 பார்க்கலாம். பாதியில உடன்படிக்கையை நிறுத்தி விட்டு என்ன செய்வான், நான் தான் கடவுள் என்று சொல்லி புதிதாக கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வான். அப்பொழுதுதான் இந்த பாழாக்கும் அருவருப்பு காணப்படும். இதைத்தான் இந்த கருத்தை வலியுறுத்துவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரகசிய வருகை உண்டு, அதற்கு ரகசிய வருகைக்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வு என்பது யூதர்களுக்கான நிகழ்வு. அந்த யூதருக்கான அந்த நிகழ்வில் அந்த 3 வருடம் கழிந்த பிறகு யாக்கோபுக்கு இக்கட்டு, யாக்கோபுக்கான மிகப்பெரிய உபத்திரம், மகா உபத்திரவ காலம் தொடங்கும். அதனுடைய இறுதி பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார். அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி என்று சொல்கிறார்கள். இதுல முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னா, எருசலேம் தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும் என்பது இவருடைய வார்க்கியம். இவருடைய பார்வையின்படி பார்க்கும் பொழுது என்னன்னா, ரகசிய வருகை உண்டு, அந்த பாழாக்கும் அருவருப்பு என்பதை செய்பவன் அந்தி கிறிஸ்து கடைசி வாரத்தினுடைய மத்திய பகுதியில் நடைபெறும் என்பது இவருடைய கருத்து. இதை தவிர இதற்கு ஆதாரமாக பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்கி சபைக்கு எழுதிய 2வது கடிதத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். 2வது அதிகாரம் 3-4 படிச்சு பார்க்கலாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், கடைசி காலங்களில் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாய் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனாக காண்பிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டு அந்த அந்தி கிறிஸ்து புதிதாக கட்டப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தில் தன்னை கடவுளாக நிலைநிறுத்தி பலியை நிறுத்துவான், பலவிதமான அருவருப்பான காரியங்களை தேவனுடைய ஆலயத்தில் செய்வான் என்பதைத்தான் இந்த தானியேல் புத்தகம் 9வது அதிகாரம் 27 வசனத்தை கொண்டு புரிந்து கொள்ளலாம். அதற்கு ஆதாரமாகத்தான் பவுலடிகளும் இப்படி சொல்கிறார், தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் தேவன் போல் உட்கார்கிறவனாயும் இருப்பான் என்று இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவன் கேட்டின் மகன் என்று சாத்தானை குறித்து, அந்தி கிறிஸ்துவை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பாழாக்கும் அருவருப்பு என்பது இனி வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது எப்பொழுது என்றால், இறுதி காலகட்டத்தில் கடைசி வாரத்தினுடைய அந்த மத்திய பகுதியில் நடக்கும் என்பது இந்த டிஸ்பென்சேஷனல் வியூ பின்பற்றுகிறவர்கள் ஆதரிக்கிறவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இதே போல ஃபியூச்சரிஸ்ட் வியூ என்று ஒன்று இருக்கிறது. இவருடைய கருத்துப்படி பார்த்தோன்னா எல்லாம் ஒற்றுக்கொள்வார்கள், ஆனால் இவர்கள் ரகசிய வருகை என்று இருப்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இறுதி நாட்களில் அந்தி கிறிஸ்து தோன்றுவான், அவன் உலகத்தை ஆளுவான். இந்த கடைசி இந்த 7 வருடத்தில் முதல் 3 வருடங்களில் நல்லவனாக காண்பித்துக் கொள்வான். இறுதி காலத்தில் தன்னை கடவுளாக காண்பித்து மிகப்பெரிய பாடுகளை சபைக்கு செய்வான். இவருடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, சபை உபத்திரங்களுக்குள்ளாக செல்லும். அந்த உபத்திரத்தின் காலத்தின் இறுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்துவார் என்பது இந்த ஃபியூச்சரிஸ்ட் வியூடைய கருத்து. இறுதியாக ஒரு சில வார்த்தைகள், எது எப்படியாக இருந்தாலும், ரகசிய வருகையாக இருந்தாலும் பகிரங்க வருகையாக இருந்தாலும் நாம் எதற்கும் ஆயத்தமாக இருப்போம். இந்த பாழாக்கும் அருவருப்பு என்பது இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். இந்த பாழாக்கும் அருவருப்பை செய்கிறவன் யார் என்றால் சாத்தான். அந்த பாழாக்கும் அருவருப்புக்கான நடைமுறைகள், காரியங்கள் ரகசிய வருகைக்கு முந்தியும் இருக்கலாம், பிந்தியும் இருக்கலாம். இதில் 2 வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இந்த பாழாக்கு அருவருப்பு என்பது ஜெருசலேம் நகரில் கட்டப்படுகின்ற புதிய தேவாலயத்தில் நடைபெறக்கூடிய காரியமாக இருக்கும்.
இதனுடைய அடிப்படையிலே தான் இந்த கருத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை ஆதரித்து தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல்.